போன காயமெல்லாம் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. இப்படிதாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு அதே எஃபெக்டோட கிருஷ்ணகிரியை சேர்ந்த 3 இளைஞர்கள் வந்து குணா குகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி என்ற நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்துச்சுங்க. இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாவே குணா குகையை பத்தியே எடுத்திருப்பாங்க. அதனால இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இப்ப அதிகமா குணா குகைக்கு போறது, ரீல்ஸ் போடுறது, இது மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கிருஷ்ணகிரியை சேர்ந்த 3 இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளும் குணா குகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க போய் மத்தவங்க பாக்குற மாதிரி இந்த குணா குகைய வெளிய இருந்து பார்த்தா பரவாயில்ல, இந்த குணா குகையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்குலாம் போக கூடாது, டேஞ்சர்னு சொல்லிட்டு கம்பி வேலி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இந்த வேலி எல்லாம் தாண்டி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல போற மாதிரி குணா குகைக்கு உள்ள போய் பாக்குறதுக்கு முயற்சிகள் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் தாண்டி போய் அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வன பாதுகாப்புத்துறை அலுவலகர் அந்த பக்கம் ரோந்து பண்ணி பண்ணிருக்காருங்க. அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த வேலையை தாண்டி 3 பேர் போய் போட்டோ எடுக்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா இதை தாண்டி எப்படி இவங்க வந்தாங்க, இந்த இடத்துல எல்லாம் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலையை தாண்டி அந்த 3 பேரையுமே கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்க இந்த மாதிரி தாண்டி போனீங்க, ஏன் அந்த டேஞ்சரஸ் ஏரியாவுக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க போட்டோ எடுக்க தான் போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இந்த விஷயத்துல அடுத்து போலீசார் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா, வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. உண்மையிலே இந்த விஷயத்த பார்க்கும்போது ரீல்ஸ் மோகம் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கொழுப்பு எடுத்துட்டு போய் குணா குகைக்குள்ள போனனால எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களோட நண்பர்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு படமா எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்க திரும்ப கொழுப்பு எடுத்து போய் அடங்காம அங்கதான் போவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, இவங்களை என்ன பண்றது. இவங்க இந்த மாதிரி போனதுக்கான காரணம் என்ன, சரி குணா குகை இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, அங்க போய் நம்ம ரீல்ஸை போட்டோம், செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா பெரிய பெரிய மலையை போய் ஏறுங்க, எவரெஸ்ட்ல போய் ஏறுங்க, ட்ரெக்கிங் பண்ணுங்க. அதை விட்டுட்டு குணா குகைக்கே தான் போவீங்களா. ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு குணா குகைக்கு போறோம், வேலையை தாண்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குணா குகையே ஒட்டு மொத்தமா மூடிடுவாங்க. ஆல்ரெடி இப்ப நம்ம பாக்குறதே ரியல் குணா குகை இல்ல, வெளியே இருந்து சும்மாதான் வியூ பாயிண்ட்டுக்காண்டி பார்த்துட்டு இருக்கோம். இதுல இவங்க இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அலப்பறையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், குணா குகைனே ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு தான் இவங்க சாகசங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி பண்ற யங்ஸ்டர்ஸ் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிருவாங்க. இதனால யாருக்கு மண்டவலி, அந்த சைடு இருக்க போலீஸாருக்கும் இந்த மாதிரி வன பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தானே மண்டவலி. அதனால யார் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கம் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து போறவங்களுக்கு பயம் ஒரு, ஐயோ இந்த சைடு போகக்கூடாது, இது டேஞ்சர்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடங்கி இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.